ஏய், எதுக்காக என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்த? இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருப்ப. உங்களுக்கு எல்லாம் முடி கட்டதாண்டா நான் வந்திருக்கேன். ஏங்க, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன். மறக்காமல் லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா போங்க. ஓகேப்பா. சீக்கிரம் வாமா. கோவையில் கடந்த ஒரு மாதத்தில் 5 கொலைகள் நடந்திருக்கிறது. இப்போது 6வதாக மீண்டும் அதே பாணியில் கை கால்களை கட்டி ரத்தத்தை வெளியேற்றி குத்தி கொலை செய்திருக்கிறார்கள். இதுவரை காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை பற்றி மக்களிடையே உள்ள கருத்தை கேட்போம். என் பேர் நந்தகுமாருங்க. நான் பூச்சியூர்ல தான் இருக்கேன். கடந்த 4 மாசத்துல பாத்தீங்கன்னா காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்த பொண்ணுகளையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்த பொண்ணுகளையும் குறி வச்சு இந்த கொலை நடந்திருக்கு. ஒருவேளை இது சம்பந்தப்பட்ட யாரையோ ஒரு பணக்கார பையனை காப்பாத்ததான் இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ காவல்துறை இறந்து போனவங்களை மறைமுகமா கொண்டுட்டு இப்ப தேடுறோம், நடவடிக்கை எடுக்கிறோம் பொய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ இறந்து போன 6 பேருமே திருட்டு, கற்பழிப்பு, ஆள் கடத்தல் நிறைய கேஸ்ல சம்மந்தப்பட்டதா மீடியால விவாதிக்கிறாங்க. இந்த மாதிரி மனித மிருகங்களை கொலை பண்றவனை சத்தியமா எனக்கு தப்பானவனாவே தெரியலைங்க. மக்கள் மனநிலை இறந்த 6 பேரையும் பழிவாங்கிய செயலை வரவேற்கிறார்கள். இருந்தாலும் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது காரணமான எவனையும் நான் சும்மா விட மாட்டேன். ஹலோ மச்சான், இன்னைக்கு சரண்டையை பார்த்தேன் மச்சான். அதே இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு இன்னொருத்தர் கூட பிரிச்சு பேசி போயிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி 3 நாள் பார்த்தேன் மச்சான். பார்த்ததுலேருந்து மனசே சரியில்லை மச்சான். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் மச்சான் சொன்னேன். நீ நினைக்கிற மாதிரி தப்பா எது இருக்காது. நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு கால் பண்ணு, நான் வரேன். ஓகேடா, கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா மச்சான். ஹலோ சார், ஓ நெகட்டிவ் பிளட் வேணும்னு வாட்ஸ்அப் குரூப்பில் சேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு உங்கள் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தான் சார் கால் பண்ணேன். உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேர் பிரியா. என் அம்மாவுக்கு தான் சார் பிளட் வேணும்னு கேட்டிருந்தேன். நீங்கள் சேட் பண்ண ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லாஸ்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். என்னோட பைக் ப்ராப்ளம், நான் இப்போ வர முடியாது. உங்கள் மொபைல் நம்பரும் லொக்கேஷனும் ஏற்கனவே எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே லொக்கேஷன் தானே? நானே பிக்கப் பண்ணிக்கிறேன் சார். சார், இந்த லொகேஷன் ரீச் ஆயிட்டேன். ஆனா இங்க யாருமே காணோம். கொஞ்சம் அப்படியே மேலே பாருங்க. ஏய், ஏந்திரா. இந்நேரம் தூங்கிட்டு இருக்கிற, வீட்டுல தூங்காம இங்க தூங்கிட்டு இருக்கிற. உனக்கு எப்படி தெரியும்? ஐயா, அங்கிட்டு போகையில பார்த்தங்கய்யா. எத்தனை மணிக்கு நடந்தது? ஐயா, 7 மணி இருக்குங்கய்யா. வேற யாராவது வந்தாங்களா? எல்லாரும் இந்த வழியா தான் ஐயா போவாங்க. ஹலோ, பெரியநாயக்கமலை எஸ்ஐ தீரன் பேசுறேன். சிஸ்டரை காணோன்னு சொல்லி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கல்ல. பூச்சியூர் பக்கத்துல ஒரு பாடி ஒன்று கிடைச்சிருக்கு. கொஞ்சம் நேரில் வந்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிடலாம். நான் உடனே வந்துடுறேன் சார். ஹலோ, எஸ்ஐ தீரன் பேசுறேன் சார். பூச்சியூர் பக்கத்துல ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு சார்.
சார் பொண்ணோட வயசு சுமார் 24 இருக்கும் சார். பூச்சியூர் சார். சார் போன மாதம் ரயில்வே கேட்டில் கையை கட்டி காலை கட்டி கற்பழிச்சு மணிக்கட்டு நரம்ப கட் பண்ணி கொண்டாங்களே அதே பேட்டர்ல சார் டச் பண்ணக்கூடாது. நான் இப்போ பக்கத்தில் ஒரு என்கொயரிக்கு தான் வந்தேன். இப்போ ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். நீங்கள் அங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அது என் தங்கச்சியா இருக்க கூடாது கடவுளே. ஐயோ தங்கச்சி இந்த மாதிரி அப்பா அம்மா வந்து சொல்லுவேன். இந்த மாதிரி அப்பா அம்மா வந்து கேட்டா என்ன போய் சொல்லுவேன். வேற ஏதாவது எவிடன்ஸ் எதுவும் கிடைச்சதாப்பா? ஆம்புலன்ஸ்க்கு எல்லாம் சொல்லிட்டீங்களா? வந்ததும் பாடியை உடனே கிளியர் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பொண்ணு கடைசியா யார்கிட்ட பேசியிருக்கு, அது எந்த டவர்ல கனெக்ட் ஆயிருக்கு, அதை செக் பண்ணிட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. மிஸ்டர் தீரன், இங்க கொஞ்சம் வாங்க. மிஸ்டர் தீரன், சமீப காலமா இந்த மாதிரி கொலைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மேல் இடத்துல இருந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உண்மையான குற்றவாளி கிடைக்கிறானான்னு பாருங்க, இல்லைன்னா வேற ஆளை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. சார் என் தங்கச்சி கொண்டு சும்மா விட்டுறாங்க சார். எல்லாமே இவர்கிட்ட சொல்லிடுங்க. கண்டிப்பா பார்த்துடலாம். தைரியமா இருங்க. மச்சான் இந்த பக்கம் தான் மச்சான் போகணும். இந்த பக்கம் தான். இன்னைக்கும் சரணியாவே அந்த ஆள் கூட பார்த்தனால தான் லொகேஷன் ஷேர் பண்ணி உன்னை வர சொன்ன மச்சான். அம்மா, என் மனைவிக்கு இந்த நேரத்துல உடம்பு சரியில்லாம ஆன உடனே என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தம்மா. இப்போவாவது என் ஞாபகம் வந்து கால் பண்ணீங்களே, ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ டாக்டராக இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு உதவியும் தான் காரணம். இந்த நேரத்துல நீங்க எப்படி வருவீங்களோ, உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாரோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தம்மா. உங்களை பற்றி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன்னா, உங்கள் ஒய்ஃபுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னால் எதுவும் சொல்ல ரொம்ப மாட்டாரு. நன்றிம்மா. மச்சான் நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் மச்சான். பரவாயில்ல மச்சான், எனக்கு இது ஒரு பாடம் தான். நான் அந்த சீரியல் கில்லர் கேஸ்ல தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். மிஸ்டர் தீரன், அந்த சீரியல் கில்லர் கேஸை ரீஓபன் பண்ணுங்க. நாம உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் சம்பந்தமா கமிஷனர் வீட்டுக்கு நேரா வர சொல்லியிருக்காரு எல்லாத்தையும். சார் எதுக்கு ஆபீஸ் வர சொல்லாம வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு? கம்முன்னு வாயா. சார் வர சொல்லியிருந்தாரு. சார் உங்களுக்காக தான் மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சார் வணக்கம் சார். வாங்க. தொடர்ந்து கொலை சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? குறிப்பா டிவி, நியூஸ் பேப்பரு, ஆல் சோசியல் மீடியாவில் நம்ம டிபார்ட்மெண்ட்டை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா காவல்துறை விலை போனதா டிவி விவாதங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதனால சீக்கிரம் அது என்னன்னு க்ளோஸ் பண்ணி முடிக்கணும். சப்போஸ் உங்களால் முடிக்க முடியலைன்னா அது சிபிஐக்கு கண்டிப்பாக மாறிடும். அப்போ இது வரைக்கும் நீங்கள் போட்ட எஃபோர்ட் எல்லாமே வீணாக போயிடும். எனக்கு நீங்கள் 1 வீக்கில் குட் நியூஸ் சொல்லணும். சார் 50% கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். இன்னும் 1 வீக்கில் பிடிச்சிடும் சார். தேங்க்யூ சார். மிஸ்டர் தீரன், விஜய், நல்லா கவனிங்க.
ராமசாமி, ஆறுமுகம், இன்பராஜ், நாகராஜ், பாஸ்கர், ஓப்ளி இவங்க 6 பேருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. இவங்க 6 பேரும் பூச்சியூரில் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மர்டர் நடந்திருக்கு. இன்னைக்கு நமக்கு ஹோம்ஒர்க் ரெயின்போ கொடுத்துருக்காங்க தங்கங்களா. சரியா? இன்னைக்கு நம்ம ரெயின்போ பற்றி தான் படிக்க போகிறோம். சரியா? அம்மா நான் சொல்லித்தரேன், நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டராக சொல்லணும். ஓகேவா? A I N B O W Rainbow. R A I N சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன், அங்க பாருங்க. என்னப்பா சொல்ற? ஆர் ராமசாமி, ஏ ஆறுமுகம், ஐ இன்பராஜ், என் நாகராஜ், பி பாஸ்கர், ஓ ஓப்ளி. டபிள்யூ யாரா இருக்கும்? நம்ம கண்டுபிடிக்கணும் சார். சரண்யா, இந்த கேஸ்ல தடயம் கிடைக்காம கமிஷனர் கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்தேன். உன்னால எனக்கு ஒரு குழு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். டபிள்யூன்ற லெட்டர்ல யாரோ ஒருத்தன் சாக போறான். இது மூலியமா அந்த சீரியல் கில்லர் நமக்கு சொல்லியிருக்கான். சார், இறந்து போன 6 பேருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா இந்த 6 பேரோட மொபைல் நம்பர் செக் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு குழு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 6 பேரால பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் மூலியமா தான் இந்த சீரியல் கில்லர் இருப்பான். ஹலோ, கிரைம் பிரான்ச்ல இருந்து எஸ்பி பேசுறாரு சார். இறந்து போன எல்லா நம்பர் பத்தி டீட்டெயில்ஸ் சேர்ச்சபோது வானவில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல எல்லோரும் அட்மினா இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு மர்டர் நடந்த பிறகு வில்சன் ஒருத்தன் எல்லோரையும் ரிமூவ் பண்ணியிருக்கான். அப்படின்னா இறந்து போன யாரோ ஒரு பெண்ணோட உறவினர் தான் மர்டர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். இது சம்பந்தமா வேற எந்த ஹெல்ப் தேவைப்பட்டால் நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். சார், இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லா நம்பரையும் செக் பண்ணியாச்சு சார். அட்மின்ல இருக்கிற வில்சன் நம்பரை தவிர பிரியாங்கிற நம்பர் மட்டும் ஆக்டிவேட்ல இருக்கு சார். அந்த நம்பர்ல இருந்து ஆனா கொலை செய்யப்பட்ட 6 பேருக்கும் இந்த நம்பர்ல தான் சார் கால் போயிருக்கு. சிம் மாத்தி பேசியிருக்காங்க. ஆனா போன் மட்டும் மாத்தல. ஐஎம்ஐ நம்பரை ட்ரேஸ் பண்ண அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். தேங்க்யூ சார். அழுகார உட்றா. டேய் அழுகார உட்றா. போலீஸா? மிஸ் பண்ணிட்டேனே. அப்படியே கொஞ்சம் ரைட்ல பாரு. ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது சிறுவை சரவணன். கோவையில் நேற்று நடந்த சாலை விபத்தில் 3 இளைஞர்களில் ஒருவர் அதே இடத்தில் மரணமடைந்தார்.
இருவர் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்.